உங்களுக்கே தெரியும் கூகுள் ஜெமினை 3.1 மாடல் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாடலை வச்சு நம்ம ஒரு சூப்பரான அனிமேட்டட் வெப்சைட், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வெப்சைட் ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஜேரிங்க் அப்படிங்கிற ஒரு ஜூஸ் கம்பெனிக்கு ஆரஞ்ச் ஜூஸ்க்காக ஃபுல்லாக ஒரு லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சூப்பராக வந்திருக்கு. அந்த அனிமேஷனாக இருக்கட்டும், இந்த ஸ்க்ரோல் எஃபெக்டாக இருக்கட்டும் எல்லாமே. அண்ட் இதை பார்த்திங்கன்னா இப்படி ஒரு டொமைனில் நம்ம டெப்ளாய் பண்ணி வச்சுருக்கோம் வெர்சலில் போட்டு. இது வந்து யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும், மொபைல்லையோ லேப்டாப்லேயோ. ஸோ இந்த வீடியோவில் இந்த வெப்சைட்டை ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அனிமேட் பண்ண போகிற ப்ராடக்ட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெரிங்க் அப்படிங்கிற ஒரு ட்ரிங்க் ப்ராடக்ட் தான். ஸோ இதுக்காக நமக்கு ஸ்டார்ட் ஃப்ரேமும் எண்ட் ஃப்ரேமும் வேணும். வாங்க அதை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் லாஸ்ட்டாக பண்ணியிருந்த வீடியோவில் விஸ்க் யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். பட் இங்கே விஸ்கில் பார்த்தீங்கன்னா அவங்க விஸ்கை டோட்டலாக ஃப்ளோ வச்சு ரிப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாக ஃப்ளோலே க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜெமினியில் ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். லைக் எப்படிலாம் இமேஜ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு ப்ராம்ப்ட்லாம் கொடுத்து. இந்த ப்ராம்ப்ட்லாம் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்ஜிபிலேருந்து தான் எடுத்தேன். சாட்ஜிபில் எனக்கு வந்து இந்தமாரி ப்ராம்ப்ட் வேணும், இந்தமாரி எனக்கு ஸ்டைலில் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொன்னால் அது எனக்கு கொடுத்துச்சு. லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி நீங்கள் ப்ராம்ப்ட்லாம் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அந்தமாரி தான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நம்ம ப்ராம்ப்ட்டை ரெடி பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து இந்த அவுட்புட்டில் இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த ப்ராம்ப்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, I'll just copy this. நம்ம ஃப்ளோவுக்கு போயிடும். ஃப்ளோவில் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து ரீநேம் பண்ணிப்போம். ரீநேம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து அப்லோட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ப்ராம்ப்ட்டை போட்டுக்கலாம். ஓகே, இங்கே நான் என்ன மாடியூல் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இமேஜ் எனக்கு லேண்ட்ஸ்கேப்பில் 2 வேணும். நானோ பனானா ப்ரோ யூஸ் பண்ணு அப்படின்னு கொடுக்குறோம். 0 கிரெடிட் தான் காட்டுது. இங்கே கிரெடிட் எதுவும் யூஸ் ஆகலை கைஸ். ஓகேவா, நானோ பனானா ப்ரோ எனக்கு வந்து 2 இது இந்தமாரி கொடு அப்படின்னு கேட்க போகிறோம். ஸோ என்ட்ரு கொடுத்துக்கலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஐ நோ ஐ எம் ஓவர் எக்ஸாக்ஜரேட்டிங். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜெமினிட்ட கொடுத்தப்போ எனக்கு அந்த அவுட்புட்லாம் பாருங்கள். என்ன மாடல் யூஸ் பண்ணேன், எல்லா மாடல் தான் ட்ரை பண்ணேன். பட் இந்தமாரி ஒரு அவுட்புட் எனக்கு வரவே இல்லை கைஸ். சூப்பராக இருக்குது இந்த 2 அவுட்புட்டும். எனக்கு ஐ எம் ஜென்யூன்லி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் அவுட்புட்ஸ். ஸோ நமக்கு லாஸ்ட் ஃப்ரேம் கிடச்சிருச்சு. ரெண்டுமே நல்லாயிருக்கு. எனக்கு இது மச் பெட்டராக பிடிச்சிருக்கு பிகாஸ் ஆஃப் தீஸ் எஃபெக்ட்ஸ். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த இதை எடுத்துகிட்டு எனக்கு ஒரு ஆரஞ்சு வைக்கணும். ஓகேவா கைஸ், நான் என்ன சொல்ல போகிறேன், ரிப்ளேஸ் திஸ் வித் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை ஒரு தடவை டவுன்லோட் பண்ணிப்போம். அப்கிரேட் கேட்குது, 2K அப்ஸ்கேல்டு அப்படின்னு கொடுப்போமா. ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை இப்படி செலக்ட் பண்ணிட்டு replace the subject with the orange fruit with leaves on top, and orange has to match the same theme and vibe as the subject. Okay, கொடுத்துருவோம். நான் என்ன பண்ணுறேன்னா subject replace subject with orange fruit realistic. okay guys, enter கொடுத்துடலாம். let's see guys. ஓகே கைஸ், இப்போ அவுட்புட் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் ஆரஞ்சு இருக்குது. நம்ம பழைய அவுட்புட் இது புது அவுட்புட். ஓகேவா, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆரஞ்சு இதில் இந்த ஜூஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக வைக்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம பேக் வந்துட்டு இங்கே வந்து வீடியோ தொட்டுக்கோங்க. ஃப்ரேம்ஸ், ஃபஸ்ட் ஃப்ரேம்ஸ் தொட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் தொடணும். எங்கன்னா சேவ் டு ப்ராஜெக்ட் அந்த ஆப்ஷன் தொட்டால் தான் அவுட்டர் ஸ்க்ரீனில் காட்டுது. ஸோ அதை நீங்கள் வந்து தொட்டுக்கோங்க. நான் இதுக்கெல்லாம் தொட்டு வச்சுருக்கேன். ஓகேவா, ஓகே ரெடி. இப்போ ஸ்டார்ட் ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஆரஞ்சு தான் தொட்டாச்சு. என் ஸ்க்ரீன் வந்து நம்மளோட இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட். ஓகேவா, ஸோ நான் சொல்ல போகிறேன் ஆரஞ்ச் ஹேஸ் டு பியூட்டிஃபுல்லி transform into the juice bottle with the bouncy effect. ஓகேவா, கொடுங்க கைஸ். நானே இது யோசித்தேன், நானே தான் போடுறேன். உங்களுக்கே தெரியும், நான் டைப் பண்ணியிருக்கேன். என்ட்ரு கொடுத்துருவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 2 வீடியோவும் ஜென்ரேட் ஆகிட்டு. வாவ், இந்த எஃபெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
கைஸ் எப்போலேருந்து இந்த மாடல்ஸ்லாம் இவ்வளோ சூப்பராக வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரில. பட் ரெடிகுலஸ்லி குட் கைஸ் இந்த அவுட்புட்லாம். ஓகே, திஸ் இஸ் நாட் ஐ மீன் இதுவும் நல்லா இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு இருந்தது தான் உங்களுக்கே தெரியும். தெர் இஸ் அ கிளியர் வின்னர். போடு, சூப்பர் கைஸ், இந்த வீடியோ செம்மையாக இருக்குது. ஓகே, நவ் வி ஹாவ் அ வின்னர். நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். வீடியோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வீடியோவை ஜேபிஜியாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு கூகுளில் ஈஸி கிஃப்ட் வீடியோ டு ஜேபிஜி அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சூஸ் ஃபைல் கொடுத்துக்கோங்க. நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் ஆனோன்னா அப்லோட் வீடியோ கொடுத்துக்கோங்க. ஸோ வீடியோ அப்லோட் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் ஃப்ரேம் 0, என் ஃப்ரேம் 8, ஏன்னா நம்ம வீடியோ 8 செகண்ட்ஸ் தான். தென் ஒரிஜினல் அப் டு அது டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஃப்ரேம் ரேட் வந்துட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டோன்ட் டிஸ்பிளே இமேஜஸ் ஜஸ்ட் வாண்ட் த ஜிப் அப்படின்னு கொடுத்து கன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா உடனே கன்வெர்ட் ஆகிரும். கீழே ஆப்ஷன் டவுன்லோட் அஸ் ஃப்ரேம்ஸ் அஸ் ஜிப்னு வந்துடும். இந்த கிளிக் பண்ணால் உடனே டவுன்லோட் ஆகிரும். ஸோ நான் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ 3 ஸ்டெப் ப்ராசஸ் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஸ்டார்ட் ஃப்ரேம் என் ஃப்ரேம் பக்கம் க்ரியேட் பண்ணோம். தென் வீடியோ ஜென்ரேட் பண்ணோம். வீடியோவை ஜிப்பாக க்ரியேட் பண்ணிட்டோம், இமேஜஸாக டவுன்லோட் பண்ணி. நவ் வெப்சைட் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் எப்போதுமே போராட்டம் உங்களுக்கு தெரியும். ஷாட்ஜியன் கிரியேட் தான். நம்ம ஷாட்ஜியன் எக்ஸ்ஜேஎஸ் டைல் விண்டோ தான் நம்மளோட டெக்ஸ்டாக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வெப்சைட் என்ன கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலரில் தான் நம்ம ப்ராடக்ட் இருக்குது. அதனால் தீமை வந்து ஆரஞ்சுன்னு கொடுத்துட்றேன். வேறு எதனா ஆரஞ்சு கலர் நல்லா இருக்கா? இல்லை, ஆரஞ்சு இது வந்து மச் பெட்டராக இருக்குது. நியூட்ரல் வந்து ஸோ பேஸ் கலர் வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீடியோ என்ன தீமில் இருக்கோ அந்த கலர் வச்சு செலக்ட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் வந்து நல்லா டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நியூட்ரலே வச்சுக்கலாம். மற்றபடி மித்த ஆப்ஷன்ஸ்லாம் ஓகே தான். ஓகே, எனக்கு வந்து இது கொஞ்சம் லார்ஜாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ஓகே. இப்போ க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து காப்பி கமெண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஆன்டிகிராவிட்டி வந்துக்கலாம். நான் ஆன்டிகிராவிட்டியில் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு ஃபோல்டர் மட்டும் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, டைரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம காப்பி பண்ண கமெண்ட்டை பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூசிங் ஜெமினை 3.1 ப்ரோன்னு காட்டுது. அப்சல்யூட்லி அந்த மாடல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் இது க்ரியேட் ஆகட்டும். க்ரியேட் ஆனோன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் இருக்குல்ல, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த ஆப்குள்ளே. ஸோ எனக்கு வந்து நேம் கேட்குது. நான் வந்து நேம் கொடுத்துக்கிறேன். நேம் வந்து என்ன கொடுக்கணும்னா ஜேரிங் ஜூஸ்ன்னு கொடுத்துப்போம். ஓகே, மித்த ஆப்ஷன்ஸ் எதுவும் கேட்காது. ஸோ நம்ம ஜிப்பை அன்சிப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டவுன்லோட்ஸ் போயிட்டு இதுதான் ஜிப்பு, எக்ஸ்ட்ராக்ட் ஆல். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் என்ன பண்ணுங்க, பப்ளிக்குள்ளே வந்திருக்கேன். நமக்கு இது உங்களுக்கே தெரியும், ஜேரிங் ஜூஸ் பப்ளிக் ஃபோல்டரு. இங்கே வந்து நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி ஆரஞ்ச் ஜூஸ் அப்படின்னு போட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆக நமக்கு இந்த இடத்துல காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்களா, எல்லாமே வந்துடுச்சு. ஓகே, ஸோ ஆஸ் அ செட்டப்பாக இந்த ப்ராஜெக்ட்டும் க்ரியேட் ஆகிட்டுருக்கு, இதையும் போட்டாச்சு. ஸோ இது முடிட்டோம். நான் உங்களுக்கு பேசிக் டெம்ப்ளேட் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ப்ராஜெக்ட் செட்டப் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. நான் npm run dev அப்படிங்கிற கமாண்ட் போட்டுட்டு ஆப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குது நம்ம ஆப்பு. ஸோ வாங்க வெப்சைட்க்கான ப்ராம்ப்டை க்யூரேட் பண்ணி நம்ம ஏஐ வச்சு வெப்சைட் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ஃபைல் எங்கன்னா லாஸ்ட் வீடியோவில், பட் இதேமாரி உங்களுக்கு ஃபைல் இந்த வீடியோக்கு ஒன்று ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் இதுலேருந்து தான் கமாண்ட் எடுத்துகிட்டு காப்பி பண்ணி வச்சுருக்கேன். சாட்ஜிபிட்டியில் வந்துட்டு அந்த எடுத்த கமாண்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோ. நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, நான் என்ன கமெண்ட் சொல்ல போகிறேன்னா, அப்டேட் திஸ் ஃபார் அவர் ஜேரிங் வெப்சைட் அண்ட் அவர் வீடியோ சீக்வன்ஸ். ஸோ வீடியோ எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ஸோ தட் அதுக்கு எதுவுமே டெக்ஸ்ட் போடும். ஆரஞ்ச் வில் அப்பியர் இன் த ஸ்டார்ட் ஃப்ரேம், தென் இட் வில் பவுன்ஸ் அண்ட் transform into a ஜேரிங் ஆரஞ்ச் ஜூஸ் பாட்டில். ஸோ புட் தி டெக்ஸ்ட் according to this and I just want the landing page to be built. Remove the step for the npm build. அந்த ஸ்டெப் சொல்லலாம். npm build வந்து எக்ஸ்ட்ரா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். அதுக்காக மேல டைம் சொல்லலாம். அந்த ஸ்டெப் பண்ணி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம், add minimal glass for more thick cards when you put text in the video, and I have the video images in the
orange juice folder in public and the name starts with easy gif. எப்படி நேம் ஸ்டார்ட் ஆகுது கைஸ், ஒரு நேம் பார்ப்போம். ஈஸி கிஃப் எத்தனை 200 இருக்குமோ, 240. ஈஸி 240 இமேஜஸ் ஆர் ஓகே என்று கொடுத்துக்கலாம். ChatGPT வந்து ப்ராம்ப்ட் ஃபுல்லாக கொடுத்துருச்சு. நான் காப்பி பண்ணிவிட்டு நம்ம கூகுள் டாக்கில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் ஒன் டைம் இதை கோத்ரூ பண்ணிவிட்டு எனக்கு என்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை நான் இந்த ப்ராம்ப்ட்லேயே டைரெக்டாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓவராலாக இது நல்லாயிருக்கு. நான் 2 சேஞ்ச் பண்ணேன். என்னென்னா nav barல எனக்கு ரேடியஸ் வேணும்னு சொன்னேன். பிகாஸ் nav bar லைட்டாக ரேடியஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, நான் இன்னொன்று என்ன சொல்ல போகிறேன்னா ஃபிக்ஸ்டு ஃப்ளோட்டிங்னு சொல்லிடுவோம். ஃப்ளோட்டிங் nav bar. ஃப்ளோட்டிங்னா லைக் அது ஃப்ளோட் ஆகிற மாரி இருக்கும், மேலே சூப்பராக இருக்கும். தென் வந்து எனக்கு ஃபாண்ட்டு மட்டும் வேறு ஃபாண்ட் இந்த தடவை ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். அதனால் ஃபனல் சான்ஸ் அப்படிங்கிற ஃபாண்ட் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதையும் நான் கொடுத்துட்டேன். அது எங்கே கொடுத்தேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபனல் சான்ஸ்னு இங்கே தான் கொடுத்தேன்னு ஹியர். ஸோ அப்படியே இதை காப்பி பண்ணிக்கலாம். எந்த சேஞ்சஸும் இல்லை. நேராக ஆன்டி கிராவிட்டி வந்துட்டு இந்த ஏஜெண்ட்டை மட்டும் அப்படி ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜெமினி 3.1 Pro எனக்கு அந்த மாடல் தான் வேணும். ஃபாஸ்ட்லேயே இருக்கட்டும். இப்போ என்ட்ரு கொடுத்துக்கலாம். ஓகே, ஆன்டி கிராவிட்டி வந்து அவுட் ஆஃப் டேட்னு சாட்டுது. நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், ஆன்டி கிராவிட்டியில் ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ பழைய வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் அப்டேட் பண்ணிட்டேன், இப்போ தான் பண்ணேன். ஸோ மறுபடியும் ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துக்கலாம். நான் வந்து லேட்டஸ்ட் மாடல் யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக அவங்க ரீசெண்டாக இந்த மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து யூஐயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக்கும் வந்திருக்கு. ஸோ அதை தான் நல்லா டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கோட் அடித்து முடிச்சுட்டு ஆன்டி கிராவிட்டி, பட் இங்கே npm ரன் பில்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். அதை பண்ண வேணாம் சொன்னேன். பட் நம்ம என்ன பண்ணிடலாம், மேனுவலாகவே அப்ளிகேஷனை ரன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஐ எம் ஆல்சோ ஸோ எக்ஸைட்டட். லெட்ஸ் see guys. ஆக்சுவலி இவங்க ஓகே ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு. பட் ஒரு இதில் கோட்டை விட்டுட்டு என்னென்னா, இந்த ஸ்க்ரோல் பண்ணுறப்ப அது வந்து இந்த இதில் ஸ்டிக்கியாக இருக்கணும், அதை மட்டும் விட்டுட்டு கைஸ். பட் ஓவரால் ஐ லைக் திஸ் வெப்சைட். இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் பார்த்திங்கன்னா இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்ம கொடுத்த அந்த ஃபாண்ட்டும் சூப்பராக எடுக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா அதுகிட்ட இதை மட்டும் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறேன். எனக்கு வந்து நீ ஸ்க்ரோல் பண்ணுறப்ப ஸ்டிக்கியாக இருக்கணும் ஹெடர் செக்ஷன், அண்டு ஸ்க்ரோல் பண்ணுறப்ப எனக்கு வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, இங்கே வந்துட்டு ஹாய் வெப்சைட் லுக்ஸ் கிரேட் பட் ஐ வாண்ட் த ஹீரோ செக்ஷன் டு பி ஸ்டிக்கி. இட்ஸ் ஸ்க்ரோலிங் டவுன் இன் த ஃபஸ்ட் ஸ்க்ரோல் இட் செல்ஃப் பட் it has to be sticky until the frames completed and text elements has to be on top of the image as we scroll. ஓகே, இப்போ ஒர்க் ஆமாம் தெரியலையே. ஏன்னா அது வந்து இந்த மாடல் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜென்ரேட் ஆகுது என்னென்னு பார்ப்போம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கோட் அடித்து முடிச்சுட்டு மறுபடியும் அந்த ரன் பில்டுக்கு தான் போகுது. பட் அது வேணாம், அது ஜஸ்ட் அது வெரிஃபை பண்ணுது, அது நமக்கு வேணாம். பட் இப்போ வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். வெப்சைட்டை ஸ்க்ரோல் பண்ணுறேன். வாவ், ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எஃபெக்ட் வருது. ஓகே, திஸ் இஸ் ஸோ கூல். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் மேலே போனாலும் அது கரெக்டாக அங்கே ஸ்டிக்கி ஆகுது. பட் பக்காவாக பண்ணிடுச்சு கைஸ். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனால் சொல்கிறேன்னா ஓகே சூப்பராக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அதை வந்து இதை ஸ்மூத் பண்ண முடியுமா, அது மட்டும் இப்போ can you make the scrolling and the frames effect more smoother than it is right now. Also add some sections below the so let's be too precise. Add some sections, add 2 more sections below the hero so that website is fully complete. Okay guys, நான் உங்களுக்கு ஃபுல்லாக என்ன ப்ராம்ப்ட் பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதனால தான் நான் பொறுமையாக இதை பண்ணுறேன். rather I can just pause and go ahead with the next step. பட் உங்களுக்கு ஃபுல்லாக இது தெரியணும். ஸோ தட் யூ கைஸ் ஹாவ் டு ரெப்ளிகேட் திஸ் அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளோட ஃபுல் விஷுவலைசேஷன் அண்டு ஐடியா.
ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக கோடையும் அடித்து முடிச்சுட்டு மறுபடியும் என்பிஎம் ரன் பில்டுக்கு தான் போயிருக்கு. அந்த ஸ்டெப்பை அதை ஃபாலோ பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு இதோட சேஞ்சஸ் முடிஞ்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா செக்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஃபீச்சர் செக்ஷனும் இன்க்ரீடியன்ட் செக்ஷனும் நம்ம சொன்ன மாதிரி ஆட் பண்ணியிருக்கு. அந்த செக்ஷன் நம்ம வந்து பார்த்துடலாம். நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் மேலே போயிட்டு. ஸோ இப்போ வந்து ப்ரிவ்யூ பார்த்துடலாம். லோட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து ஐ கேன் ஃபீல் தட் என்னால் வந்து ஸ்க்ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே பண்ண முடியுது அப்படிங்கிறத. ஸோ அது வந்து ஸ்மூத்தாக இருக்குது. தென் வந்து இந்த செக்ஷன் ஆட் பண்ணியிருக்கு. தென் வந்து இந்த செக்ஷனும் ஆட் பண்ணியிருக்கு கைஸ். 2 more செக்ஷன் அண்ட் தென் வெப்சைட் இஸ் ஃபுல்லி கம்ப்ளீட்டட். பக்காவாக ஒரு வெப்சைட் அடிச்சிருக்கோம் கைஸ். சூப்பராக வேலை செய்யுது, சூப்பராக இருக்குது. உண்மையாக ஐம் ஜென்யூன்லி ஹாப்பி ஹவு திஸ் ஹேஸ் டர்ன்ட் அவுட். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா ரிசோர்ஸஸையும் எல்லா ப்ராம்ப்ஸையும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் போட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ தட் யூ கேஸ் கேன் ட்ரை திஸ் அவுட் எக்ஸாக்ட்லி ஹவ் ஐ டிட் இட். ஜஸ்ட் ஃபாலோ அலாங் வாட் எவர் ஐ ஹவ் டன் இன் திஸ் வீடியோ. ஸோ யூ கேஸ் ஆர் குட் டு கோ. ஸோ எஸ் கைஸ், மோர் இந்தமாரி வீடியோஸ் நமக்கு நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டூ ஸ்டிக் அரவுண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்சிட்டு பார்த்துங்க. அந்த ஸ்டெப்பை ரன் பண்ணி இந்தமாரி நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ ஜென்யூன்லி 3.1 ப்ரோ பக்காவாக வேலை செஞ்சுருக்கு. நான் வந்து இன்னொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். எப்படி இதை வந்து டெப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் பாருங்கள். ஜஸ்ட் 2 ஸ்டெப்பில் தான் பண்ண போகிறேன். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு புஷ் பண்ணிப்போம். கம்ப்ளீட்டட் அப்படின்னு போட்டு கமிட் கொடுத்துருவோம். பப்ளிஷ் பிரான்ச். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பப்ளிக் ரெபாசிட்டரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா லைக் நீங்களும் அந்த ரெபாசிட்டரி செக் பண்ணலாம். லெட்ஸ் see. பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு பப்ளிஷ் ஆகிட்டு ஸோ நமக்கு இந்த இடத்துல நம்ம என்னோடய கிட்டப்பில் காட்டுது. நான் என்ன பண்ணுறேன், வெர்சல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸோ எனக்கு அங்கே ஆல்ரெடி காட்டுது, நான் இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இம்போர்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே, இது எல்லாமே எனக்கு இந்த நேமில் தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே வர யூஆர்எல் வந்து க்ரியேட் ஆகும். மற்றபடி எனக்கு எல்லாமே ஓகே தான். ஸோ நான் டெப்ளாய் கொடுத்துட்றேன். ஸோ பில்டு முடிஞ்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா புஷ் ஆகிட்டு நம்ம கண்டினியூ டு டேஷ்போர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபுல்லாக லோட் ஆகட்டும். ஏன்னா நம்மள்ட்ட இமேஜஸ் நிறையா இருக்குது கைஸ். எல்லாமே கரெக்டாக லோட் ஆனால் தான் வெப்சைட் கரெக்டாக அந்த எஃபெக்ட் ஒர்க் ஆகும். ஓகே ஓகே, எஃபெக்ட் வந்துடுச்சு. நான் ஃபஸ்ட் டைம் லோட் பண்ணும்போது கரெக்டாக வரல. ஏன்னா வந்து இமேஜஸ் நிறையா இருக்கிறனால அது வந்து எல்லாத்தையும் ஃபெச் பண்ணி லோட் ஆகணும், இல்லைனா ஸ்டக் ஆகிடுது. ஸோ நம்ம ஃபுல்லாக லோட் பண்ணி டைம் கொடுத்தோன்னா அது வந்து ஒரு கன்ஸ்டெயின்ட் கிடையாது, உடனே லோட் ஆகிடுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கைஸ் வெப்சைட்டு நம்மளோட டொமைனில் டெப்ளாய் பண்ணுறோம். இந்த வெப்சைட்டை யாருக்கு வேணால் நீங்கள் ஷேர் பண்ணி யார் செல்ல வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ கைஸ் ஹவ் திஸ் ப்ராசஸ் இஸ். எப்படி நம்ம இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி எப்படி ஃப்ளோவில் வீடியோலாம் ஜென்ரேட் பண்ணி எப்படி வந்து ஃபைனலாக இந்த வெப்சைட் கொண்டு வந்திருக்கோங்கிறது. ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் லேர்ன்ட் so many things and this is helpful for you guys. So do stick around. இந்தமாரி நிறைய வீடியோஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்குது நம்ம சேனலில். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களும் சந்திக்கிறேன். until then bye.